பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி வ ஜுந்தில்லாஹ் வ பஅத். இப்போ இரண்டாவது ஜும்ராவிற்கு நஹ்வினுடைய பாடத்தில் முக்கியமான ஒரு பாடமாக நம்ம அமைச்சிருக்கிற பாடம் என்ன அப்படின்னா ஹிதாயத்துன் நஹு, அதாவது அரபு இலக்கணத்தின் நேர்வழி என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் உங்களுக்கு பாடத்திட்டத்தில் முக்கியமான ஒரு புத்தகமாக நம்ம வச்சுருக்கிறோம். இந்த புத்தகத்தை பற்றி ஏராளமான விஷயங்களும் நஹு சம்பந்தமான சில தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ஹிதாயத்து நஹு புத்தகம் போன வருஷம் ரொம்ப குறைவான பக்கங்கள் நடத்தப்பட்டிருந்ததுனால இதை மீண்டும் முதலிலிருந்தே நடத்தி பாடங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம அப்படியே தொடருவோம். நாம் இதுவரைக்கும் நடத்திய பாடங்களை கொஞ்சம் வேகமாக படித்து முடித்து புதிய பாடங்களை கொஞ்சம் பொறுமையாக படிப்போம். சரி, முதல்ல நம்ம படிக்கக்கூடிய மொழியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம மார்க்க கல்வி படிக்கிறதுக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிற மொழி, மார்க்க கல்வியினுடைய எல்லா நூல்களும் எழுதப்பட்டிருக்கிற மொழி அரபு மொழி. இந்த அரபு மொழியினுடைய சிறப்புகளையும், இந்த அரபு மொழியினுடைய முக்கியத்துவத்தையும், இந்த அரபு மொழியினுடைய கண்ணியத்தையும் நம்ம கண்டிப்பாக விளங்கி கொள்ளணும். உலகத்தில் இருக்கக்கூடிய கிராமங்கள், நகரங்கள், பெரும் பெரும் நாடுகள் என பல்வேறு பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் பேசக்கூடிய மொழிகள் 5000 மொழிகள் இருக்கிறது. மொத்தத்தில் இந்த உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறது? 5000 மொழிகள் என்ன செய்து இருக்கிறது. நம்ம புரியுதுங்களா? நம்ம சொல்கிறா இருந்தால் நமக்கு ஒரு 20 மொழி தெரியும். அதாவது அந்த மொழியினுடைய பெயர்களை சொல்கிறா இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம்? தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், உருது, தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலாயி, அப்படி தானே, பெங்கால், அது மாதிரி என்னது சைனீஸ், ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 10-20 மொழிகளை நம்மளால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியுமே தவிர உலகத்தில் மொத்தம் எத்தனை மொழிகள் பேசப்படுகிறது? 5000 மொழிகள் என்ன செய்யப்படுது, பேசப்படுகிறது. அந்த 5000 மொழிகளில் 500 மொழிகளுக்கு எழுத்துக்களே கிடையாது. 500 மொழிகளுக்கு என்னவே இல்லை, எழுத்துக்களே இல்லாத மொழிகள். அதாவது காட்டுவாசிகள் பேசுகிறாங்க இல்லையா? இப்போ காட்டுவாசிகள் பேசுகிறாங்க பார்த்தீங்களா? இந்த காட்டுவாசிகள் பேசக்கூடிய மொழிகளுக்கு எழுத்து வடிவு இருக்கான்னு கேட்டால் எழுத்து வடிவு என்னல்ல, இல்லை. அவங்க கொடுக்கக்கூடிய செய்கிணை, செமிக்கிணை, அவங்க கொடுக்கக்கூடிய சப்தம் தான் அவங்களுக்கான மொழி. புரியுதுங்களா? அப்போது எழுத்துக்களே இல்லாத மொழிகள் இந்த உலகத்தில் 500 மொழிகள் என்ன செய்து இருக்குது. அந்த இவ்வளோ மொழிகள் இருந்தாலும் எல்லா மொழிகளிலும் சிறந்த மொழியாக அவங்க படிக்கக்கூடிய, அவங்க பேசக்கூடிய மொழியை அவங்க சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்வாங்க. இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் தழுவி கண்ணியமான ஒரு மொழியாக கருதப்படக்கூடிய மொழி எது அப்படின்னு சொன்னால் அது அரபு மொழி. அதற்கடுத்து ஆங்கில மொழி, அதுக்கடுத்து சீன மொழி, அதுக்கடுத்து ஃப்ரெஞ்சு, அதுக்கடுத்து உருசியம், அதுக்கடுத்து எசுபானியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மொழி. இந்த ஒரு 6 மொழிகள் ரொம்ப சிறப்புக்குரிய மொழியாக என்ன செய்யப்படுது, கருதப்படுது. ஏன் இந்த 6 மொழியை சிறப்புக்குரிய மொழியாக கருதப்படுதுன்னு சொன்னால், ஐக்கிய சபையில் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்களோ அந்த முடிவுகளை இந்த 6 மொழியிலையும் ஐக்கிய சபை என்பது அறிவிப்பு செய்யும். ஐக்கிய சபை, ஐநா சபைன்னு என்னன்னு தெரியுதா? ஐநா சபைங்கிறது என்னது? உலகத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 193 நாடுகளினுடைய தலைவர்கள், அந்த நாட்டினுடைய முக்கியஸ்தர்கள் கூடி உலகத்திற்காக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கான அந்த இடம் இருக்கா இல்லையா? அதற்கு என்ன சொல்லப்படும்? ஐக்கிய சபை அப்படின்னு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. இந்த ஐக்கிய சபையில் எத்தனை மொழிகளில் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை அறிவிக்கிறாங்கன்னா இந்த 6 மொழிகளில் தான் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. அதனால தான் அரபு மொழி அப்படிங்கிறது என்னது, உலகளாவிய அளவில் பிரபலயம் அடைந்த ஒரு மொழி, உலகளாவிய அளவில் மதிக்கப்படக்கூடிய ஒரு மொழி அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், சொல்கிறோம்.
சரி, இந்த அரபு மொழியை மார்க்கம் எப்படி நமக்கு சொல்லித்தருது? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது, இன்னா அன்சல்னாஹு குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅகிலூன், நிச்சயமாக குர்ஆனை நாம் அரபு மொழியில் என்ன செஞ்சுருக்கிறோம்? இறக்கியிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன் என்ன மொழியில் இறக்கியிருக்கிறான்? அரபு மொழியில் இறக்கியிருக்கிறான். ஏன் அரபு மொழியில் இறக்கணும்? லஅல்லக்கும் தஅகிலூன், நீங்கள் அறிந்து கொள்வதற்காக நாம் என்ன செஞ்சுருக்கிறோம்? அரபு மொழியில் உங்களுக்கு இறக்கியிருக்கிறோம் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். இந்த அரபு மொழி இருக்குதே, மற்ற எல்லா மொழிகளை விடவும் முற்றிலுமாக வேறுபட்டு தனித்துவமாக விளங்கக்கூடிய ஒரு மொழியாக இந்த அரபு மொழிங்கிறது என்ன செய்து இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னா, வேறு மொழிகளில் ஒரு விஷயத்திற்கு 2-3 வார்த்தைகளை பேசி நம்ம சொல்கிறத விட அரபு மொழியில் ஒரே வார்த்தைகளில் சொல்லி முடிச்சிருவாங்க. அதாவது சுருக்கமான வார்த்தைகளை கொண்டு நிறைந்த அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மொழி அது அரபு மொழி தான். புரியுதுங்களா? சுருக்கமான வார்த்தை தான் என்ன செய்யும் இருக்கும், ஆனால் அந்த வார்த்தைக்கான விளக்கங்கள் என்ன செய்யும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வினுடைய பேச்சு குர்ஆன் இறங்கியது அரபு மொழியில். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய அனைத்து ஹதீஸும் அரபு மொழியில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, குர்ஆனுக்கு விரிவுரையாக எழுதப்பட்ட எல்லா நூல்களும் அரபு மொழியில் தான் என்ன செஞ்சப்பட்டுச்சு? முதலில் எழுதப்பட்டது. அதற்கு பிறகுதான் பாரிசு மொழியில், இங்கிலீஷ் மொழியில், தமிழில், மலையாளத்தில், அந்தந்த ஊருக்கு அந்தந்த நகரங்களுக்கு ஏற்ற மொழிகளில் பிற்காலங்களில் சமீபமாக இந்த 200ஆம் நூற்றாண்டில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? இப்போ மாற்றப்பட்டிருக்குது. அது மாத்திரமல்லாமல் ஹதீஸுக்கு விளக்க உரைகளாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே எதுதான் எழுதப்பட்டிருந்துச்சு? அரபு மொழியில் தான் எழுதப்பட்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மலக்குமார்களின் மொழி அரபி மொழி, சொர்க்கவாசிகளின் மொழி அரபி மொழி, கபரில் பேசப்படக்கூடிய மொழி அரபு மொழி, எனக்கு பிடித்த மொழி அரபு மொழி, அரபியுன், நான் ஒரு அரபி, நான் அரபு பேசக்கூடியவன், இப்படி என்று அரபு மொழியை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நிறைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது மொழி வேற்றுமையை சொல்லுதான்னு கேட்டால் மொழி வேற்றுமை என்ன செய்யலை, சொல்லலை. அரபு மொழி சிறந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாலும் அரபு மொழி பேசக்கூடியவங்க சிறந்தவங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் எங்கேயுமே சொல்லலை. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ புரியுதா? மொழியை கொண்டு என்ன செய்யலை ரசூலுல்லாஹ்? வேறுபாடுகளை ஏற்படுத்தலை. ஏன்னா ஐயாமுல் ஜாஹிலியால் அரபியர்கள் மட்டும்தான் அறிவாளிகள்னு அவங்க நினச்சாங்க. இன்றைக்கும் இந்தியாவில் என்ன நினைக்கிறோம், பல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தா தான் அறிவாளி, தமிழ் மீடியத்தில் படித்தா முட்டாளாக தான் இருப்பாங்கன்னு பேசுகிறாங்களா இல்லையா? அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது அது ஒரு ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதானே தவிர அது என்ன இல்லை, ஒரு எஜுகேஷன் இல்லை, அது ஒரு அறிவு அல்ல, அது வெறும் ஒரு மொழி தான். அப்போ அந்த மொழிக்கு நிறைய சிறப்பு இருக்குது. அதனால் அந்த மொழியை பேசுகிறவங்கெல்லாம் மற்ற மொழியை பேசுகிறவங்களை விட சிறந்தவங்க, அரபு மொழியை பேசாதவங்கெல்லாம் தாழ்ந்தவங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாம் எங்கேயுமே என்ன செய்யலை, நமக்கு சொல்லலை. இருந்தாலும் அரபு மொழிக்கு ஒரு இம்பார்ட்டன்ட், ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை நம்ம படிக்கணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல இஸ்லாம் நமக்கு நம்ம வழி உணர்த்தி என்ன செய்யுது, சொல்லுது. சரி, அப்போ இந்த குர்ஆனை படிக்கிறதுக்கு, ஹதீஸை படிக்கிறதுக்கு, மார்க்கத்தினுடைய சட்டங்களை படிக்கிறதுக்கு நமக்கு அரபு மொழி தேவைப்படுது. அதை சரியான முறையில் படிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கலை, என்ன கலை அப்படின்னு சொன்னால் அரபு இலக்கண கலை. புரியுதுங்களா? அரபை படிக்கணும், அரபை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும். அப்போ அரபை சரியான முறையில் படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அரபை சரியாக படிக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கலை என்ன கலை? இலக்கணக்கலை. இந்த இலக்கணக்கலை இல்லாமல் நம்மளால் குர்ஆனையோ ஹதீஸையோ அல்லது குர்ஆனினுடைய விரிவுரையோ ஹதீஸினுடைய விரிவுரைகளையோ நம்மளால் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது. இப்போ புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம தமிழில் படிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் ஒரு வார்த்தைக்கான ஒரு அர்த்தத்தை மட்டும் கொடுத்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் தான். ஆனால் ஒரு வார்த்தைக்கு அரபியில் பலவிதமான அர்த்தங்கள் என்ன செய்யும், இருக்கும். புரியுதுங்களா? அப்போ அதை முழுமையாக நம்மளால் என்ன செய்ய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கலை என்ன கலை அப்படின்னா இலக்கண கலை. நம்ம அரபியில் சொல்கிறா இருந்தால் நஹ்வு கலை என்று நம்ம என்ன செய்வோம், சொல்வோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு நான் 1ஆம் சூரா ஓதும் போது என்ன செஞ்சுருக்கிறேன், சொல்லியிருக்கேன். அப்படி தானம்மா?
மீசானுடைய பாடங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கள்கிட்ட சொன்னாங்க, தஅல்லமுல் நஹ்வ, நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, அரபு இலக்கண கலையை படியுங்க. எப்படி படிக்கணும்? கமா யஅல்லமூன சுனன வல் ஃபராயில, எப்படி மார்க்கத்தினுடைய ஃபர்லான சட்டங்களை எப்படி படிக்கிறீங்களோ, மார்க்கத்தினுடைய சுன்னத்தான சட்டங்களை நீங்கள் எப்படி படித்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அது மாதிரி என்ன செய்யுங்க, அரபு இலக்கணத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, படித்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. நம்ம பொதுவாக அப்படி தானே, நம்ம தொழக்கூடியவங்களாக இருக்கிறோன்னு சொன்னால் என்ன செய்வோம், தொழுகையினுடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கணும். குர்ஆன் ஓதணும்னு நினைக்கிறப்போ குர்ஆனுடைய சட்டங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லையா? இந்த மாதிரியே நீங்கள் எதையும் நினைங்க, அரபு இலக்கணத்தையும் நீங்கள் நினைங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிச்சாங்க. அப்போ இலக்கண பாடம் என்பது எல்லா பாடங்களை விடவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பாடம். நீங்கள் இலக்கணத்தை மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கிதாபையும் நீங்கள் எடுத்து தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் உங்களால் வாசிக்க முடியும், அதுக்கு உங்களால் அர்த்தம் சொல்ல முடியும், அதற்கான பல்வேறு விதமான விளக்கங்களை உங்களால் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். இலக்கண பாடத்தை கோட்டை விட்டுட்டு மற்ற பாடங்களை, ஹதீஸ் பாடம், தஃப்சீர் பாடம், அது மாதிரி ஃபிக்ஹ் பாடம், அது மாதிரி தாரீக் வரலாறு பாடங்கள், தஜ்வீது பாடங்கள், துருசுல் லுகாவினுடைய பாடங்கள், இதெல்லாம் நம்ம அதிகம் கவனம் செலுத்திட்டு இதை கோட்டை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் படித்து தந்தது மட்டும்தான் உங்களால் என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். இப்போ புரியுதுங்களா? அதனால் நஹ்வு என்ன செய்கிறது, ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப கவனமாக, ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம கையில் இருக்கிறது வந்து ஹிதாயத்து நஹ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதில் 3வது பக்கத்தில் இந்த புத்தகத்தை பற்றியான சில விஷயங்களை, சில வார்த்தைகளை பேசுகிறாங்க. இந்த கிதாபை எழுதினவங்க சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. இவங்க எந்த நாட்டை சார்ந்தவர்கள் என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்கால் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள். பெங்கால் இருக்கா இல்லையா, பெங்காலிகள் இருக்காங்கல்ல, இந்த பெங்காலில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடியவங்க தான், இந்தியா நாட்டை சார்ந்தவங்க தான் இந்த ஹிதாயத்து நஹ்வை நமக்கு எழுதி தந்திருக்கிறாங்க. இந்த ஹிதாயத்து நஹ்வை புதுசாக என்ன செய்யலை, எழுதலை. இந்த ஹிதாயத்து நஹ்வு கிதாபை எழுதுறதுக்கு ரோல் மாடலாக வேற ஒரு கிதாப் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எடுத்திருக்கிறாங்க. அந்த கிதாபு காஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய கிதாபு, அந்த கிதாபினுடைய ரோல் மாடலாக இந்த புத்தகத்தை என்ன செஞ்சுருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. அந்த காஃபியானுங்கிற கிதாபை யார் எழுதுனாங்க அப்படின்னு சொன்னால் இப்னுல் ஹாஜிப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, காஃபியா அப்படிங்கிற கிதாபை எழுதுனாங்க. அந்த காஃபியா கிதாப் அப்படிங்கிறது வந்து இந்த நஹ்வு கலையை கவிதை வடிவில் சொல்லக்கூடிய ஒரு நூலாக என்ன செஞ்சிச்சு, இருந்துச்சு. அது வந்து நிறைய மக்களால் புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் என்று சொல்லக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, அதை வந்து நடைமுறை வடிவில் நம்ம எழுதணும், புழக்கத்தில் பேசக்கூடிய நடைமுறை வடிவில் எழுதணும்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த கிதாபை அப்படியே அந்த கிதாபில் கொடுக்கப்பட்டிருந்த மாதிரியே எல்லா தலைப்புகளையும் அமைக்கிறாங்க. அந்த கிதாபில் கொடுத்திருந்த எல்லா குறிப்புகளையும் அமைக்கிறாங்க. ஆனால் அதில் இருந்த கவிதை வடிவை மாற்றி நடைமுறையான ஒரு வடிவத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொண்டு வந்திருக்காங்க. நம்ம புரியுதா? காஃபியான்கிற ஒரு கிதாப் இருந்துச்சு, அந்த கிதாப் எப்படி இருக்குது, கவிதை வடிவில் எல்லாத்தையுமே சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னொன்று இருக்குது, அல்ஃபியான்னு ஒரு புக்கு இருக்குது, அது வந்து பைத்து வடிவில். நம்ம வந்து புர்தா ஓதுறோம், மௌலூத் ஓதுறோம், இந்த மாதிரியெல்லாம் ஓதுறோமா இல்லையா? அந்த மாதிரி பைத்து வடிவுகளில் என்ன செய்யும், அந்த அல்ஃபியாவினுடைய சட்டங்கள் இருக்கும். அதாவது ஒரு பைத்தை படிச்சுட்டு இந்த பைத்தில் என்ன சட்டம் இருக்குது அப்படிங்கிறத கீழே என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அல்ஃபியா அப்படின்னு சொன்னால் 1000 பைத்து. எத்தனை பைத்து இருக்கும்? 1000 பைத்துகள் என்ன செய்யும், இருக்கும். அப்போ ஒரு பைத்து நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு பைத்துக்கு 1.5 பக்கம் விளக்கம் இருக்கும். ஒரு பைத்துக்கு எத்தனை பக்கம் விளக்கம் இருக்கும், குறைஞ்சது ஒரு 1.5 பக்கமாக அது என்ன செய்யும், விளக்கம் இருக்கும். அந்த பைத்துக்குள்ளே என்ன சட்டங்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, விரிவுபடுத்தும். அது பைத்து வடிவில் இருக்கக்கூடியது, இன்னொன்று கவிதை வடிவுகள் என்ன செய்யுது இருக்கக்கூடியது, இன்னொன்று நடைமுறை வடிவில் இருக்கக்கூடியது. அப்போ எல்லா மக்களுக்கும் எது லேசாக புரியும் அப்படின்னா நடைமுறை வடிவில் இருக்கிறதா என்ன செய்யும்
புரியும். நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு வார்த்தைகளை கொண்டு சொல்லும் போது தான் என்ன செய்யும், இலகுவாக புரியும். அதனால் என்ன செஞ்சாங்க, சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் அவங்க இதை நடைமுறையான ஒரு வடிவில் மாற்றினாங்க. இவங்க மாற்றும் போதும் இப்போ நம்ம கையில் இருக்கிற இந்த அமைப்பில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதில் அரபு வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து 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 கிதாபுகள் அப்படி சுற்றி சுற்றி படிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதாவது நேராக கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, அப்புறம் இந்த சைடு வாக்கில் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் கீழ் வாக்கில் கொஞ்சம் இருக்கும், அப்புறம் இந்த சைடு வாக்கில் கித்தாபில் இருக்கும். புரியுதுங்களா? கித்தாப் நம்ம எப்படி வச்சு தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இந்த பஸ்ஸு டிரைவர் அந்த இதை திருப்புறாரு இல்லையா, ஸ்டேரிங்கை, அந்த மாதிரி இந்த ஸ்டேரிங்கை திருப்பி திருப்பி படிக்கிற மாதிரி தான் என்ன செஞ்சிச்சு அந்த கித்தாபினுடைய அமைப்பு இருக்கும். புரியுதுங்களா? அந்த பழைய கித்தாப்புகள் உங்களுக்கு இருந்தால் நான் காமிப்பேன். அப்புறம் அந்த அமைப்பில் இருந்ததை கடைசியாக யார் இப்போ இருக்கிற வடிவத்துக்கு யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், சித்தையங்கோட்டை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம்தான் சித்தையங்கோட்டை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய அப்துல்லா பாக்கவி, மௌலவி ஃபாதில் அப்துல்லா பாக்கவி அவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய இந்த நவீன முறையிலான இந்த பிரதியை உருவாக்குனாங்க. புரியுதுங்களா? அதில் சுற்றி சுற்றி இருந்ததை எல்லாத்தையும் மாற்றி ஒழுங்காக அதுக்கு ஃபேரஸ்ட்டுகள் தலைப்புகளை அமைச்சு, அதுக்கு ஒழுங்கான அடிக்குறிப்புகளை அமைச்சு, ஒரு இலகுவான சாதாரண ஒரு புக்கு படித்தா எப்படி படிப்போமோ அதே மாதிரியே பக்கங்களை பெரட்டி கித்தாபுகளை சுத்தாத அளவுக்கு இந்த புதிய வழிமுறையோடு கொண்டு வந்தது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அப்துல்லா பாக்கவி. புரியுதா? சித்தையங்கோட்டைன்னு ஊர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. சரி, சித்தையங்கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது, புரியுதுங்களா? அந்த ஊரில் இருக்கிறவங்க தான் இந்த கிதாப் என்ன செஞ்சாங்க, இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற இந்த ஒரு அமைப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போது ஹிதாயத்து நஹூக்குன்னு நம்ம பார்க்க போனால் 3 ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. ஹிதாயத்து நஹூக்கு எத்தனை ஆசிரியர் இருக்காங்க? 3 ஆசிரியர்கள். இந்த கித்தாபுக்கு முன்னுதாரணமாக அமைஞ்சவங்களும் ஒரு ஆசிரியர் தான். யார்? இப்னுல் ஹாஜிப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க கித்தாபை பார்த்து தான் சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் அவங்க எழுதினாங்க. அப்போ முதல் ஆசிரியர் யாருன்னு பார்க்க போகும்போது இப்னுல் ஹாஜிப் ரதியல்லாஹு அன்ஹு. ரெண்டாவது யாருன்னு பார்த்தோம் சொன்னால் சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு. மூணாவது யாருன்னு பார்த்தோம் சொன்னால் அல்-ஃபாதில் அப்துல்லா பாக்கவி. புரியுதுங்களா? அப்போ இந்த கித்தாபுகள் அந்த மாற்று வடிவுகளில் மாற்றி 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 கடைசியாக இப்போ இருக்கக்கூடிய எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் விளங்குற மாதிரி என்ன செய்கிறாங்க, இப்போ எழுதி நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. இந்த கித்தாபை எழுதினவங்க சிராஜுத்தீன் இப்னு உஸ்மான் அவங்க ஹிஜ்ரி 758 அவங்க மரணிக்கிறாங்க. அவங்க இது மட்டும் அல்லாமல் 2 புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க. ஒன்று மீசானுல் சர்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறாங்க. மீசானு சர்ஃப்னு சொன்னால் மீசானில் நம்ம படித்த சர்ஃபுகள் இருக்கா இல்லையா, அந்த சர்ஃபுகள் மாதிரி வேறு என்னென்ன சர்ஃபுகள் எப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்கு வேறு பலவிதமான உதாரணங்கள் கொடுத்து என்ன செய்வாங்க, சர்ஃபுக்குன்னு சொல்லி ஒரு கிதாப் என்ன செய்து இருக்குது. அதில் வெறும் சர்ஃபுகள் மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். சர்ஃபு மட்டும்தான் என்ன செஞ்சிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு கிதாப் என்ன செஞ்சாங்க எழுதியிருக்கிறாங்க. இன்னொரு கிதாப் என்ன கிதாப் அப்படின்னா, ஃபாரிசீக மொழியில் பஞ்சி கஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தையும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. அதுவும் என்னதுதான் இலக்கணம் சார்ந்த ஒரு கித்தாபாகத்தான் என்ன செய்து இருக்குது. அவங்க இந்த கித்தாபை பற்றியான சில நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இதில் நான் ரொம்ப லேசான வார்த்தைகளை கொண்டு அமைச்சிருக்கிறேன். இதில் மக்களுக்கு இலகுவாக நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பாடத்தை தேடக்கூடிய மாணவர்களுக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் புதிய வழிமுறைகளை, புதிய வார்த்தைகளை கையாண்டு, இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கையாண்டு நான் இதை அமைச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதனுடைய அர்த்தங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, அது மாதிரி இதனுடைய சட்டங்களை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதனுடைய அர்த்தங்களும் சட்டங்களும் ரொம்ப லேசாகவே நான் நினச்சிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதை படிக்கிறவங்க இந்த நஹூ கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவங்களாக என்ன செய்வாங்க ஆயிடுவாங்கங்கிற நம்பிக்கையோடு இந்த கித்தாபை நான் நினச்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். இந்த கித்தாபை நான் எழுதும் போதே அல்லாஹ்ட்ட இதை இலகுவாக்கி கொடு அப்படின்னு சொல்லி நான் துவா செஞ்சு என்ன செஞ்சுருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கித்தாபை பற்றியான சில விளக்கங்களை அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? மொத்தம் இது இந்த ஹிதாயத்து நஹுவை பற்றியான ஒரு சிறிய விளக்கமாக இதை என்ன செய்யணும், நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். இந்த ஹிதாயத்து நஹுவினுடைய வரலாறை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பான முறையில் எழுதணும். புரியுதுங்களா?
அப்போ இந்த கித்தாபு தான் நீங்கள் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, நீங்கள் எங்கே போனாலும் இந்த கித்தாபு தான் என்ன செஞ்சுருப்பாங்க. எல்லா ஆலிம்கள் ஓதக்கூடிய மதரசாவிலையும் 2வது சும்ராக்கு பாடத்திட்டமாக என்ன செஞ்சுருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இது 2வது சும்ராலே என்ன செஞ்சுருவாங்க, முடிச்சிருவாங்க. அப்போ இந்த கித்தாப் வந்து மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானியிலிருந்து கூடுதல் விளக்கமுள்ள புக்கு. அதை நல்லா விளக்கணும். எதிலிருந்து கூடுதல் விளக்கமுள்ள புக்கு? மீசான், அஜ்னாஸ், ஜஞ்சானிலிருந்து கூடுதலான விளக்கமுள்ள புக்கு. இதை காட்டிலும் கூடுதலான விளக்கமான ஒரு புக்கு எதில் இருக்குது அப்படின்னா கத்துர்நதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக்கு. புரியுதுங்களா? அதை காட்டிலும் கூடுதலான விளக்கம் வர்றது அல்ஃபியா. இப்படி ஒவ்வொரு புக்கு என்ன செஞ்சிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் ஒரு அளவுக்கு நீங்கள் ஒரு குரானை எடுத்து ஒரு ஹதீஸை எடுத்து படிச்சிங்கன்னா இது இந்த சட்டத்தில் தான் இருக்குங்கிற அளவுக்கு ஓரளவு ஒரு 80% எல்லா சட்டங்களையும் கவர் பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? ஒரு 20-25% உங்களுக்கு என்ன செய்யாது, இதில் கவர் ஆகாது. அது கத்துர்னதால் என்ன செய்யும், கவர் ஆகும். இருந்தாலும் இதில் ஒரு 80-85% வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, எல்லாத்த பற்றியுமான விளக்கங்களை சொல்லிடுவாங்க. பாருங்கள், கித்தாபை எடுங்க. கொஞ்சம் வேகமாகவே நான் வாசிக்கிட்டே போயிடுவேன், நம்ம நடத்தின பாடங்கள் வரைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹிதாயத்துன் நஹு, இலக்கணத்தின் வழிகாட்டி. ஹிதாயத் அப்படின்னு சொன்னால் வழிகாட்டி அப்படின்னு அர்த்தம். நம்ம பொதுவாக ஹிதாயத் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம், நேர் வழி அப்படின்னு என்ன செஞ்சுருவோம், சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஹிதாயத் அப்படின்னு சொன்னால் வழிகாட்டி. எதனுடைய வழிகாட்டி? நஹு, அரபு இலக்கணத்தினுடைய வழிகாட்டி என்று இந்த புத்தகத்திற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். பிஸ்மில்லா, பி கொண்டு, இஸ்மில்லாஹி அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு, அர் ரஹீம் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு தொடங்குகிறேன். பெயரை கொண்டு தான் அங்கே இருக்குது. நம்ம தமிழில் என்ன கொடுத்துக்கணும், தொடங்குகிறேன் கொடுத்துக்கணும். புரியுதுங்களா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்து, புகழ் அனைத்தும். புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படின்னா என்ன? புகழ்றது எல்லாமே நல்லா இருக்கும். சரி, புகழ் என்பது 4 வகைப்படும். புகழ் என்பது எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். 1, மனிதனை புகழ்வது. 1, மனிதனை புகழ்வது. 2, மனிதன் அல்லாஹுவை புகழ்வது. மனிதன் அல்லாஹுவை புகழ்வது. 3, அல்லாஹ் மனிதனை புகழ்வது. அல்லாஹ் புகழ்வது. 4வது அல்லாஹ் அல்லாஹுவையே புகழ்வது. அல்லாஹ் அல்லாஹுவை புகழ்வது. எப்படி புகழ் அனைத்தும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா விளங்கி வச்சுக்கணும். அல்ஹம்து அர்பஉ அன்வாஇன். அல்ஹம்து அர்பஉ அன்வாஇன். புகழ் எத்தனை வகைப்படுதுங்க? 4 வகைகளாக பிரிகிறது. 1, மனிதனை புகழ்வது. எப்படி நம்ம சொல்கிறோம், மாஷா அல்லாஹ், நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக இருக்கீங்க, எவ்வளோ சூப்பராக சமைக்கிறீங்க, எவ்வளோ அழகாக பாடம் நடத்துகிறீங்க, எவ்வளோ அழகாக ஓதுறீங்க. புகழ்கிறோமா இல்லையா? புகழ்கிறோமா? அப்போ இந்த புகழும் யாருக்கு தான்? அந்த மனுஷனுக்கு போய் சேருமா? அந்த மனிதனுக்கு அந்த திறனை, அந்த ஆற்றலை கொடுத்தா அல்லாஹ்வுக்கு தான் என்ன செய்யும், போய் சேரும். புரியுதுங்களா? அப்போ அந்த புகழ் யாருக்கு போயிடுது? அல்லாஹ்விற்கு போயிடுது. மாஷா அல்லாஹ். அப்படியா? சரி. 2வது, மனுஷன் அல்லாஹ்வை என்ன செய்கிறான்? புகழ்கிறான். மனுஷன் அல்லாஹ்வை புகழ்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த வானத்தை இப்படி படைச்சிருக்கிறான், சுப்ஹானல்லாஹ்,
இந்த பூமியை எப்படி படைச்சிருக்கிறான் யா அல்லாஹ், அது மாதிரி மழையை எப்படி படைச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன செய்கிறான், புகழ்கிறான். அப்படி தானே? நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், தண்ணி குடித்ததுக்கப்புறம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அல்லாஹ்வை புகழ்கிறோம், கழிவறையிலிருந்து வெளியே வந்துட்டு அல்லாஹ்வை புகழ்கிறோம், நல்ல ஆடைகள் அணியும் போது அல்லாஹ்வை புகழ்கிறோம், காலணி அணியும் போது அல்லாஹ்வை புகழ்கிறோம், வீட்டுக்குள்ளே போகும்போது, வீட்டிலிருந்து வெளியே வரும்போது, பயணத்தில் இருக்கும்போது, பயணம் முடிஞ்சு ஊருக்கு திரும்பும்போது, பள்ளிக்குள்ளே வரும்போது, பள்ளியை விட்டு வெளியே போகும்போது, இப்படி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு தருணமும் அல்லாஹ்வை மனிதன் என்ன செஞ்சிட்டே இருக்கான், புகழ்ந்து கொண்டே இருக்கிறான். அப்போ அந்த புகழும் யாருக்கு தான் போய் சேருது? நேரடியாகவே அல்லாஹ்வையே போய் சேருகிறது. மூணாவது அல்லாஹ் மனுஷனை புகழ்கிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? மனுஷனை புகழ்கிறான். ஒரு அழகான ஒரு வரலாறு இமாம்கள் எழுதுவாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் இருக்கிறாங்களே, ஜிப்ரீல் இஸ்லாம் அல்லாஹ்கிட்ட கொஞ்சம் தாமதமாக ஒரு நாள் போவாங்க. போகும்போது அல்லாஹ் கேட்பான், இன்றைக்கி என்ன தாமதமாகி போச்சு? அப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், நான் வஹியை கொடுத்துட்டு வரும்போது உன்னை புகழப்படக்கூடிய ஒரு சபையில் நான் அமர்ந்தேன். உன்னை என்ன செய்ய போகிறேன்? புகழப்படக்கூடிய சபையில் நான் அமர்ந்தேன். அப்படியா? அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன கேட்குறாங்க, எதுலேருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னு நல்லா கேட்பேன். அப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க, யா அல்லாஹ், அவங்க உன்னை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க, உன்னுடைய சொர்க்கத்தை அவங்க ஆதரவு வச்சு சொர்க்கத்தை கேட்குறாங்க அப்படின்னு ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் கேட்பா, அவங்க சொர்க்கத்தை பார்த்துருக்காங்களா? இப்போ ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க, இல்லை யா அல்லாஹ், அவங்க சொர்க்கத்தை பார்க்கல. பார்த்துக்குங்க, என் அடியா சொர்க்கத்தை பார்க்காமலே இவ்வளோ காலம் கேட்குறாம்னா, சொர்க்கத்தை பார்த்தா என் அடியா எப்படியெல்லாம் என்கிட்ட உருகி கேட்பான்னு பார்த்துக்கங்க அப்படின்னு யாரை புகழ்கிறான்? மனிதனை அல்லாஹ் புகழ்கின்றான். அடுத்து ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லுவாங்க, அடுத்து அவங்க எதுலேருந்து பாதுகாப்பு தேடுறாங்க? நரகத்திலேருந்து பாதுகாப்பு தேடுறாங்க அல்லாஹ். அப்போ நரகத்தை பார்த்துருக்குறாங்களா? நரகத்தை அவங்க பார்க்கலையா அல்லாஹ்? உடனே அல்லாஹ் சொல்லுவான், பார்த்துக்குங்க, எங்களுடைய அடியாருங்களை பார்த்துக்குங்க, நரகத்தை பார்க்காமலே நரகத்திலேருந்து இவ்வளோ பாதுகாப்பு தேடுறாங்கன்னா, நரகத்தை பார்த்தா எப்படியெல்லாம் அவங்க பாதுகாப்பு தேடுவாங்க, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் யாரை புகழ்கிறான்? மனிதனை புகழ்கிறான். இப்போ இந்த புகழும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். இந்த புகழும் யாருக்கு தான் போய் சேரும்? அல்லாஹ்வுக்கு தான் போய் சேரும். அதனால் மனிதனுக்கு எந்த புகழுமே இல்லை. அப்போ அல்லாஹ் தன்னை என்ன செஞ்சுக்குவான்? புகழ்ந்து கொள்வான். எப்படி? அல்லாஹுல்லதி ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா ஃபீ சித்தத்தி அய்யாமின் சும்மஸ்தவா அலல் அர்ஷ். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாரு? வானத்தையும் பூமியையும், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள அனைத்தையும் வெறும் 6 நாட்களில் படைத்துவிட்டு அரிஷில் அமர்ந்தான் என்று அல்லாஹ் தன்னைத்தானே என்ன செய்கிறான்? புகழ்கிறான். அதுக்கடுத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே அழிஞ்சிடும். குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்து அல்லாஹ்வினுடைய கருணை மட்டும்தான் இந்த உலகத்தில் நிலைச்சிருக்கும். அப்போ அல்லாஹ் கேட்பான், இந்த நாளில் அரசன் யார்? இந்த நாளின் அதிபதி யார்? இந்த நாளில் நான் தான் அரசன், நான் தான் அதிபதினு அல்லாஹ் தன்னை தானே என்ன செய்வான்? புகழ்ந்து கொள்ளும். அந்த புகழும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். அதனால் என்ன சொல்கிறோம்? அல்ஹம்துக்கு அனைத்து புகழும் அப்படின்னு சொல்கிறோம். அல்ஹம்துக்கு எதுக்கு சொல்கிறோம்? அனைத்து புகழும் சொல்லி இந்த 4 விஷயங்களை உள்ளடக்கி தான் நம்ம என்ன செய்கிறோம்? சொல்கின்றோம். கவனத்தில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அல்ஹம்து அனைத்து புகழும் லில்லாஹி அல்லாஹ்விற்கு உரித்தானது. எப்படிப்பட்ட அல்லாஹ்? ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனாகிய. ரப்பு அப்படின்னு சொன்னால் இரட்சகன், இறைவன். புரியுதுங்களா? அகிலத்தாரின் பின்னாடி அப்படி பாருங்க, அகிலத்தாரின் இரட்சகனாகிய அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரியது. ரப்பிக்கு எழுதிக்கங்க. ரப்பிக்கு இரட்சகன் எழுதலைன்னா இறைவன் இரட்சகன் அப்படின்ட்டு என்ன செஞ்சுக்கங்க, எழுதி கொள்ளுங்கள். புரியுதுங்களா? வல் ஆக்கிபத்து, இன்னும் இறுதி நல்முடிவாகிறது. வல் ஆக்கிபத்து, இன்னும் இறுதி நல்முடிவாகிறது. லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளோருக்கு இருக்கிறது. இறுதியில் நல்முடிவு இருக்கு இல்லையா? இறுதி நல்முடிவுங்கிறது எது? இந்த உலகத்தினுடைய இறுதி நல்முடிவு எது? மவுத். மவுத் இருக்கே, இந்த மவுத்து நல்ல மவுத்து நல்லதாக முடிகிறது. யாருக்கு தான் முடியும்? முத்தகீன்கள், இறையச்சம் உள்ளோருக்கு தான் என்ன செய்யும்?
நல்ல முறையில் முடியும். இரையச்சம் அற்ற மனிதர்களுக்கு அவங்களுடைய இறுதி முடிவு ரொம்ப மோசமானதாக இருக்கும். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் வாழக்கூடிய காலத்தில் யாரையும் நல்லவன் கெட்டவன் அப்படி இப்படி என்ன செய்யாதீங்க, முடிவு செய்யாதீங்க. அவனுடைய இறுதி முடிவு நல்முடிவாக அமைஞ்சால் அவன் நல்லவன், அவன் முத்தகி. அவனுடைய இறுதி முடிவு மோசமான முடிவாக இருந்தால் அவன் பாவி. நம்ம புரியுதுங்களா? அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட ஒவ்வொரு நேரமும் என்ன துவா செய்யணும்? யா அல்லாஹ், என்னுடைய அந்த இறுதி தருணம், அந்த இறுதி நேரங்களை என்ன செய்ய அல்லாஹ் நல்முடிவாக நீ என்ன செய்ய ஆக்கி கொடு. குறிப்பாக அசர் நேரத்தில் அல்லாஹும்ம ஜஅல் பி ஆஹிர கலாமினா, பன்மையாக கேட்டால் பி ஆஹிர கலாமினா இந்த சக்கராத்தில் மௌத் பி கலிமத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ். யா அல்லாஹ், சக்கராத்தினுடைய அந்த நேரத்தில் எங்களுடைய இறுதி வார்த்தையாக எங்கள் வாயிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கணும். அதே தனிமையில் நமக்கு மட்டும் கேட்குறாங்க தான் அல்லாஹும்ம ஜஅல் பி ஆஹிர கலாமி இந்த சக்கராத்தில் மௌத் பி கலிமத்தி லா இலாஹா இல்லல்லாஹ். அப்போ அந்த இறுதி முடிவு இருக்க, அந்த இறுதி முடிவு நல்முடிவாக யாருக்கு அமைகிறது? லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு உரியது. புரியுதுங்களா? வஸ்ஸலாத்து, சலாத் என்னும் நீடேற்றமும், வஸ்ஸலாமு, சலாம் என்னும் அமைதியும், அலா மீது, ரசூலிஹி அவனுடைய தூதரின் மீது, முஹம்மதின் முஹம்மது என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் மீது சலாத் என்னும் நீடேற்றமும் சலாம் என்னும் அமைதியும் உண்டாகட்டுமாக. வ இன்னும் ஆலிஹி அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும், வ அஸ்ஹாபிஹி இன்னும் அவர்களின் தோழர்கள் மீதும், அஜ்மஈன் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அம்மா பஅது, ஹம்து சலவாத்திற்கு பின்னால், அம்மா நிச்சயமாக, பஅது அதற்கு பின்னால். அப்படின்னா எதற்கு பின்னால்? ஹம்து சலவாத்திற்கு பின்னால். இப்போ மேலே சொன்னதான் என்னது? ஹம்து சலவாத். அந்த ஹம்து சலவாத்திற்கு பின்னால் என்ன சொல்ல போகிறோம்? கீழே என்ன கொடுத்துருக்காங்க? கலிமத்து நம்மாலில் ஷுரூத்தி வ இஸ்தாமனு பி வஜ்ஹைனி அஹுமா இஸ்திஃபாமி ஃபீஹிமா லா யகூனு கப்ல இஜ்மாலி ஹார்ஜரி. அது வேண்டாம். சரி பாருங்கள். எனவே ஹாதல் கிதாப் இந்த புத்தகம் முஹ்தஸருன் சுருக்கப்பட்டுள்ளது, முஹ்தஸருன் சுருக்கப்பட்டுள்ளது, ஃபின் நஹ்வி இலக்கண கலையின் சுருக்கப்பட்ட புத்தகமாக இது இருக்கிறது. அரபு இலக்கணத்திலேயே நீங்கள் நினைக்கிற மாதிரி இதை நான் ரொம்ப விவரமாக விளக்கமாக அப்படி இப்படி அது இதுன்ட்டு உங்களை போட்டு ரொம்ப சுத்தலில் விட மாட்டேன். எடுப்பில் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க? முக்தசர், ரொம்ப சுருக்கமாக நான் சொல்லியிருக்கேனுங்க. நம்ம புரியுதுங்களா? சுருக்கம் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மணி நேரம் சொன்னதை ஒரு 10 நிமிஷத்தில் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? சுருக்கம். நம்ம புரியுதுங்களா? அப்போ வேறு சில கிதாபுகளில் இருந்து எல்லாத்தையும் பெருசாக சொன்ன எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன்? சுருக்கிட்டேன். நம்ம புரியுதுங்களா? ஜமாத்து ஒன்று திரட்டினேன், ஃபீஹி இதிலே நான் ஒன்று திரட்டி உள்ளேன், முஹிம்மாத் முக்கியமானதை, அந்நஹ்வி இலக்கணத்தில் முக்கியமானதை நான் ஒன்று திரட்டி உள்ளேன். சேர்த்து வாசிக்கும் போது எப்படி வாசிப்பீங்க? ஜமஅத்து ஃபீஹி இதிலே நான் ஒன்று திரட்டி உள்ளேன், முஹிம்மாத்தின் நஹ்வி இலக்கணத்தில் உள்ள முக்கியமானதை நான் ஒன்று திரட்டி உள்ளேன். இதுக்கெல்லாம் வார்த்தைக்கு அர்த்தம் எழுதியிருக்கீங்களா? எழுதியிருக்கீங்களா? சரி. எதை வச்சு நான் இதுக்கு நான் எழுதியிருக்கிறேன்? அலா மீது, தர்த்தீபி வரிசையின் மீது, காஃபியத்தின் காஃபியா என்கின்ற புத்தகத்தின் வரிசையின் மீது, காஃபியாங்கிற புத்தகத்தினுடைய அடிப்படையில். எப்படினாலும் என்ன செய்யலாம்? அதுக்கு தர்த்தீப் அப்படின்னா ஒழுக்க முறையின் மீது அல்லது அதனுடைய அமைப்பின் மீது, அதனுடைய வாசகங்களின் மீது நான் அரபு இலக்கணத்தினுடைய முக்கியமானதை ஒன்று திரட்டி உள்ளேன். கீழே 4ஆம் நம்பரில் போட்டிருக்காங்க பாருங்கள். காஃபியா ஹுவ இஸ்முல் கிதாப், அது ஒரு புத்தகத்தின் பெயர். யாருடைய புத்தகம்? லி ஷைഖி இப்னு ஹாஜிப் என்று சொல்லக்கூடியவர்களுடைய புத்தகத்தின் பெயர். ஃபின் நஹ்வி இலக்கண கலையில் இப்னு ஹாஜிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுதிய ஒரு புத்தகத்தின் பெயர் தான் இந்த காஃபியா என்று சொல்லப்படக்கூடிய
புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய அடிப்படையில் நான் என்ன செஞ்சிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறேன்? பிஇஅ்திபாரி வாலிஹின். பிஇஅ்திபார் என்னமா அர்த்தம் எழுதியிருக்கீங்க? பிஇஅ்திபாரின் வாசகங்களை கொண்டு, வாலிஹத்தின் தெளிவான வாசகங்களை கொண்டு நான் காஃபியான்கிற கித்தாபின் அடிப்படையில் நஹவினுடைய முக்கியமான விஷயங்களை ஒன்று திரட்டி உள்ளேன். அங்கே வரைக்கும் போயிடணும். நான் புரியுதுங்களா? நான் புரியுதா? எங்கே வரைக்கும் போகணும்? பிஅ்திபாரின் வாலிஹத்தின் தெளிவான வாசகங்களை கொண்டு காஃபியா என்கின்ற புத்தகத்தின் அடிப்படையில் இலக்கணத்தினுடைய முக்கியமான தகவல்களை நான் ஒன்று திரட்டி உள்ளேன். பின்னாடி இருந்து அப்படி போகும்போது கவனிக்கிறீங்களா? வாலிஹத்தின் பிஅ்திபாரில் காஃபியத்தி தர்தீபி அலா நஹவில் முஹிம்மாத்தி ஃபீஹி ஜமாத்து. குழம்பிடக்கூடாது. தமிழில் சொன்னது அப்படியே அரபியில், பின்னாடி இருந்து என்ன செய்றீங்க, அப்படி போகிறீங்க. புரியுதுங்களா? பிஇஅ்திபாரின் சாரி எங்கம்மா இருக்கு? என்ன வாசம்? பிஇபாரத்தினா பிஇபாரத்தின் இஅ்திபாரின் வாசனம் பிஇபாரத்தின் இபாரத்துன்னு சொன்னால் வார்த்தை, வாசகங்கள். பிஇபாரத்தின் வாலிஹத்தின் மஅ வைப்பதுடன் வலஇல் உன்வானி. உன்வானுக்கு என்ன தலைப்புன்னு எழுதியிருக்கீங்களா? தலைப்புகளுக்கு அலா ஹஸ்பில் அபஹாசி, ஆய்வுக்கு தோதுவான தலைப்புகளின் மீது தெளிவான வாசகங்களை கொண்டு காஃபியா என்கின்ற கித்தாபின் அடிப்படையில் நஹவினுடைய இலக்கணத்தினுடைய முக்கியமான தகவல்களை நான் ஒன்று திரட்டி உள்ளேன். அலா ஹஸ்பில் அபஹாஸ் அப்படின்னு சொன்னால் அது என்ன செய்யுது? ஆய்வு செய்வதனுடைய அமைப்புக்கு தோதுவான தலைப்புகளை வைக்கிறது கொண்டு. ஒன்றை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம்னு சொன்னால் அதுக்கு தோதுவான தலைப்பு என்ன செய்ய வச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? கலிமாவை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம்னா அப்போ அந்த கலிமாவுக்கு தோதுவான தலைப்பு என்ன செஞ்சுருப்பேன், கொடுத்துருப்பேன். கலாமை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம்னா கலாமுக்கு தோதுவான ஒரு தலைப்பு. இஸ்மை பற்றி ஆய்வு செய்ய போகிறோம்னா இஸ்முக்கு தோதுவான ஒரு தலைப்புகளை கொண்டு என்ன செஞ்சுருக்கிறோம், தெளிவான வார்த்தைகளை கொண்டு நான் இதை அமைத்திருக்கின்றேன். புரியுதுங்களா? அவுரத்துல் அம்சிலத்தை, அவுரத்துக்கு என்ன எழுதியிருக்கிறீங்க? இன்னும் அவுரத்து நான் கொண்டு வந்துள்ளேன், அல் அம்சிலத்தை உதாரணங்களை கொண்டு வந்துள்ளேன், லி ஜமீஇல் மசாயிலி அனைத்து சட்டங்களுக்கும். மசாயில் அப்படின்னு சொன்னால் சட்டங்கள். புரியுதுங்களா? மசாலா அப்படின்னு சொன்னால் சட்டம்னு அர்த்தம். மசாயில், மசாலத்துக்கு வந்து ஜம்உ மசாயில். ஒருமையிலேருந்து பன்மை எடுக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கா? துரசுல் கால படித்தது. புரியுதுங்களா? மசாலத்துன் அப்படின்னு சொன்னால் சட்டம்னு அர்த்தம், மசாயிலுன் அப்படின்னு சொன்னால் சட்டங்கள்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ அனைத்து சட்டங்களுக்கும் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், உதாரணங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். மின் கைரி தஅர்ருலின் லி அதில்லத்தில் வல் இலலி. அதுக்கு என்ன அர்த்தம் எழுதுறீங்க? மின் கைரி தஅர்ருலின் இடையூறுகள் இல்லாத நிலைமையிலா, அதான் எடுத்துக்காட்டாமல், லி அதில்லத்தின் வல் இலலி காரணங்களையும் ஆதாரங்களையும் எடுத்து காட்டாமல். தாருள் அப்படின்னு சொன்னால் எடுத்து காட்டாமல். மின் கைரி தாருள் அப்படின்னா எடுத்து காட்டாமல் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சுருக்கிறேன்னா உதாரணங்களை கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஒரு சட்டம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த சட்டம் வந்ததுக்கு இதுதாங்க காரணம், இந்த சட்டம் வந்ததுக்கு இதுதாங்க ஆதாரம் அப்படின்னு என்ன செய்ய மாட்டேன், காரணத்தையும் ஆதாரத்தையும் என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன். எதை தான் சொல்லுவேன்? உதாரணங்களை மட்டும்தான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. நம்ம புரியுதுங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க? ஏன் அப்படின்னு சொன்னால் லி அல்லா யுஷவ்விஷ குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக. திஹ்னல் முபுத்ததி ஆரம்ப மாணவர்களின் சிந்தனை
குழம்பிவிடக்கூடாது என்பதற்காக ஆதாரங்களையும் காரணங்களையும் கொண்டு வராமல் அனைத்து சட்டங்களுக்கும் உதாரணங்களை நான் கொண்டு வந்துள்ளேன். அனில் ஃபஹ்மில் மசாயிலி, சட்டங்களை விளங்குவதை விட்டும், சட்டங்களை விளங்குவதிலிருந்தும் ஆரம்ப நிலையின் மாணவர்களின் உள்ளம் குழம்பி விடாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை நான் என்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இன்னும் சம்மைதுஹு, அதற்கு நான் பெயர் வைத்துள்ளேன். எதற்கு? இந்த புக்குக்கு. இப்படியெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அதாவது என்னது, காஃபியானுங்கிற கித்தாபில் இருந்து முக்கியமான விஷயங்களை தெளிவான வார்த்தையை கொண்டு ஆய்வுக்கு தோதான தலைப்புகளை கொண்டு ஒன்றடக்கி கொண்டு வந்து அப்புறமாட்டு உதாரணங்களை கொண்டு வந்து காரணங்களை கொண்டு வந்து ஆதாரங்களை கொண்டு வராமல் இப்படியெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? அந்த புத்தகத்திற்கு இன்னும் சம்மைதுஹு, நான் அதற்கு பெயர் வைத்துள்ளேன் பிஹிதாயத்துன் நஹ்வி, நஹ்வினுடைய வழிகாட்டி என்று நான் பெயர் வைத்துள்ளேன். ரஜா அன், ஆதரவு வைத்தவனாக, ஐயுஹுத்ததல்லாஹு பிஹி தாலிபீன, மாணவர்களுக்கு இதை கொண்டு நேர்வழி பெற வேண்டும் என்று ஆதரவு வைத்தவனாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த புத்தகத்திற்கு ஹிதாயத்துன் நஹு என்று நான் பெயர் வைத்துள்ளேன். ரத்தப்துஹு, ரத்தப்துஹுக்கு என்ன அர்த்தம் எழுதியிருக்கீங்க? ரத்தப்துஹு, நான் அதை தொகுத்துள்ளேன். அலா முகத்திமத்தின், ஒரு முன்னுரையின் மீதும், வசலாசதி அக்ஸாமின், 3 பிரிவுகளின் மீதும் நான் இந்த கித்தாபை தொகுத்து உள்ளேன். இந்த கித்தாபில் மொத்தம் ஒரு 3 விஷயங்கள் தான் என்ன செய்து சொல்லப்படுது. 1 ஒரு முன்னுரை, அதற்கடுத்து 3 பிரிவுகள். பி தௌஃபீக்கில் மலிக்கில் அசீஸில் அல்லாம், உயர்ந்த கண்ணியமான அரசனாகிய இறைவனின் அருளினால் நான் இதை 3 பிரிவுகள் மீதும் ஒரு முன்னுரையின் மீதும் தொகுத்துள்ளேன். பி தௌஃபீக் அப்படின்னா அருளை கொண்டுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பி தௌஃபீக் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் அருளை கொண்டு நான் என்ன செஞ்சுருக்கிறேன், இதை இந்த அமைப்பில் நான் உருவாக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அதற்கடுத்து முகத்திமாவை பேச வராங்க. பாருங்கள், இப்போ இந்த கித்தாபுடைய இந்த இதை அன்றைக்கே ஒரு பக்கத்தை நான் எடுத்து உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? எத்தனாம் பக்கத்தில் அதனுடைய விவரங்கள்லாம் போட்டிருக்குன்னு சொன்னோம்? 129 பார்த்தா தெரியும். அப்படி தானே? இதை யாராவது ஒரு ஆள் விளக்கமாக சொல்லுங்கள். அன்றைக்கி சொன்ன மாதிரியே நான் சொன்னேன்னா இல்லையா? அன்றைக்கி தர்தீபில் கித்தாபில் ஹிதாயத்து நஹு, ஹிதாயத்து நஹு கித்தாபினுடைய வரிசை வரிமுறை சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல என்னதுங்க எடுத்துட்டிங்களா? முதல்ல முகத்திமா, முன்னுரை. இப்படி முன்னுரைன்னு அதில் எழுதிக்கங்க. அந்த முன்னுரையில் எதை பற்றி சொல்லுவோம் அப்படின்னா அல் மபாதி, முன்னோட்டமான சில விஷயங்களை சொல்லுவோம். முகத்திமத்துன் முன்னுரை, மபாதின்னு சொன்னால் என்ன? முன்னோட்டமான விஷயங்கள். முன்னோட்டமான விஷயங்களை இதில் சொல்லி முடிச்சிருவாங்க. இந்த முகத்திமாவில் எந்த பிரிவும் கிடையாது. முகத்திமாவில் மபாதி மட்டும்தான் என்ன செய்யும் இருக்கும். அதை முடிச்சுட்டு யாருக்குமே சொன்னாங்க 3 பங்காக என்ன செஞ்சுருக்குறோம், பிரிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா இல்லையா? அதில் முதல் பங்கு கிஸ்முல் அவ்வல், முதல் பங்கு. இந்த முதல் பங்கில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா இஸ்மை பற்றி என்ன செய்வாங்க பேசுவாங்க. இஸ்மை பற்றி பேச போகும்போது அது 2 பாபாக என்ன செஞ்சிடும், பிரிஞ்சிடும். 2 பாபாக என்ன செய்யும், பிரியும். பாபுல் ஊலா பாபு சாணி என்று 2 பிரிவாக பிரியும். அந்த முதல் பாபு இருக்க, அந்த முதல் பாபில் முதல் விஷயமாக முஅரபான இஸ்முனா என்ன அப்படிங்கிறது என்ன செய்வாங்க பேசுவாங்க. அதில் ஒரு முன்னுரை இருக்கும். அதில் ஒரு மக்சதுல் அவ்வல்னு சொல்லி ஒன்று இருக்கும், மக்சது சாணின்னு ஒன்று இருக்கும், மக்சது சாலிசா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த முதல் பாபுக்கு நல்லா கவனிச்சுக்கணும், அந்த முந்திய பாபுக்குன்னு சொல்லி ஒரு முடிவுரை இருக்கும். புரியுதா? அந்த முந்திய பாபுக்குன்னு சொல்லி என்ன இருக்கும், ஒரு முடிவுரை இருக்கும். அடுத்து 2வது பிரிவில் எதை பற்றி பேசுவோம் அப்படின்னா இஸ்முல் மபுடியை பற்றி என்ன செய்வோம் பேசுவோம். இஸ்முல்
மபுனியை பற்றி பேசுவோம். எதில்? முதல் வகையில் இரண்டாவது பாபில். அதை ஞாபகம் வைக்கணும். முதல் வகையில் இரண்டாவது பாபில் இஸ்முல் மபுனியை பற்றி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அதுக்கப்புறம் மொத்தத்தில் சேர்த்து இந்த முதல் பங்குக்கு இருக்கு இல்லையா, முதல் பங்கு, இந்த முதல் பங்குக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுரையும் என்ன செய்யும் இருக்கும். முடிவுரையை முடிச்சுட்டு தான் கிறிஸ்முஸ் சாணியை ஆரம்பிப்பாங்க. எதை ஆரம்பிப்பாங்க? கிறிஸ்முஸ் சாணியை ஆரம்பிப்பாங்க. கிறிஸ்முஸ் சாணியில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஃபியால்களை பற்றி என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அதுக்கடுத்து அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அதில் எந்த பிரிவுகளும் என்னல இல்லை. ஃபியால்னா என்னங்கிறத அப்படியே வரிசைக்கு அணைச்சிக்கிட்டே போக வேண்டியதான், படிச்சுக்கிட்டே போக வேண்டியதான். அதுக்கடுத்து என்ன பேசுவாங்க அப்படின்னா கிறிஸ்முஸ் சாலிஸு, மூணாவது பங்கில் ஹர்ஃபை பற்றி பேசுவாங்க, எழுத்துக்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கடுத்து ஒட்டுமொத்த கித்தாபுக்கு ஒரு ஹாத்திமா, ஒரு முடிவுரைங்கிறது என்ன செய்யும் இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இந்த அமைப்பில் தான் ஹிதாயத்து நஹு கித்தாபு அப்படிங்கிறத நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த அமைப்பில் முதன்மையாக நமக்கு கொடுத்தது என்னது? முகத்திமா இல்லையா? இப்போ அந்த முகத்திமாவில் மபாதியை தான் நம்ம என்ன செய்வோம். முகத்திமானா என்ன, முகத்திமாவில் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு அந்த முகத்திமாவில் என்னெல்லாம் சொல்லப்படுதோ அதை அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்து சொல்லுவாங்க. மபாதி அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சில விளக்கங்களை போன வருஷமே நம்ம என்ன செஞ்சுருந்தோம், சொல்லியிருந்தோம். மபாதினா என்ன, மபாதி ஏன் அவசியம் தேவைப்படுது அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். அப்படியே நம்ம அப்படிதானே? மபாதினா என்ன சொல்லுங்கள்? இதை நீங்கள் எழுதி அதுக்கு பிறகு மபாதி. இப்போ இதை நீங்கள் எழுதி வச்சிருக்கிறது அப்படி தானே? இப்போ நீங்கள் புரிஞ்சு வச்சதை சொல்லுங்கள். ஆமாம், சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா அந்த செயல்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணமா ஒரு ஒண்ணுமே தெரியாதப்போ இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வத்தோட உள்ள போகும்போது இது அது நீங்கள் தவிர எதுன்னு சொல்ல மாட்டீங்களா? எப்படி உதாரணம் சொல்ல நீங்க சொன்ன மாதிரி ட்ரைனிங், சமையல் குறிப்பு இந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். சமையலை பற்றி வேணா சொல்கிறேன். சமையல் பற்றி சொல்லுங்கள். சமைக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ முதல் எப்படியெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கணும், என்னென்ன தேவையான பொருட்கள், எப்படி சமைக்கணும், அதுக்கு பிறகு எந்த முறையில் சமைக்கணும், எந்த பொருட்களை வச்சு சமைக்கணும், அது எது மபாதி அதை சொல்லுங்கள். இப்போ சமையல் பண்ணுறதுங்கிறது நோக்கம். அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது என்ன? அதுக்கு முன்னாடி தெரிய வேண்டியது முதல்ல அடுப்பை பற்ற வைக்க தெரிஞ்சுக்கணும். சரி, முதல்ல அடுப்புன்னு ஒன்று தெரியணும். அப்புறம் ஒன்று தெரியணும். அதுக்கு பிறகு எந்தெந்த பொருட்களை வச்சா சமைக்கலாம்னு தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு மண் கல்லுகள்லாம் போட்டு சட்டியில் போட்டு ஏற்றிடக்கூடாது. அப்படி தானே? இப்போ சமையல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னதுமா நோக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை வச்சு சமைக்கிறது, எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த நோக்கத்தை நம்மளால் அடைய முடியும். இப்போ உதாரணத்துக்கு நல்ல ஒரு 65 நம்ம பொரிக்கணும்னு ஒரு ஆசை, அது ஒரு நோக்கம். அப்போ 65 பொரிக்கணும்னா முதல்ல அதுக்கு கறியை எப்படி வாங்கணும், எவ்வளோ கிராமில் கறி வாங்கணும், அப்படி தானே? அதுக்கு என்ன மசாலா போடணும், குழம்புக்கு போடுற மசாலாவே அதுக்கு போட முடியுமா? போட முடியாது, அப்படி தானே? அப்போ அதுக்கு என்ன மாவு சேர்க்கணும், அதில் தோசைக்கு ஊற்றுற மாவு சேர்க்க முடியுமா? முடியும். தோசைக்கு ஊற்றுற மாவு போட்டு என்ன செய்யலாம், 65 பொரிக்கலாம். வீட்டில் போய் பொரிச்சு பாருங்கள். ஆமாம், பொரிச்சு கொடுத்துடாதீங்க. அப்போ அதுக்கு என்ன மாவு போடணும் அப்படின்னு என்ன செய்யணும், தெரியணும், அப்படி தானே? அப்போ அந்த முன்னோட்டமான விஷயங்கள் என்ன செஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த நோக்கத்தை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். இப்போ கார் ஓட்டணும்னு ஆசைன்னு சொன்னால் முதல்ல என்ன செய்யணும், சாவியை எப்படி போடணும்னு தெரியணும். பைக்குக்கு எப்படி சாவி போடணும், காருக்கு எப்படி சாவி போடணும், பைக்கை எந்த பக்கம் சாவியை திருப்பினா பைக்கு ஸ்டார்ட் ஆகும், எந்த பக்கத்தில் காரை திருக்குனா கார் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லி அந்த முன்னோட்டமான விஷயங்கள் என்ன செஞ்சுருவாங்க முதல்ல சொல்லுவாங்க. அதை முதல்ல என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அந்த நோக்கத்தை போய் நம்மளால் என்ன செய்ய முடியும், சரியான முறையில் அடைய முடியும். முன்னோட்டமாக எனக்கு எந்த விஷயமும் தெரியாது, எனக்கு இப்போ 65 பொரிக்கணும், அப்போ என்ன செய்கிறது, 65 கறியில் பொரிக்கணுன்னே தெரியாது. ஆட்டுக்கறியை வாங்கி என்ன செஞ்சார், ஆட்டுக்கறியை வாங்கி தோசை மாவு ஊற்றி, புரியுதா, என்னது விளக்குக்கு ஊற்றும், விளக்கெண்ணெயை ஊற்றி கறியை பொரிக்காரு, பொரிஞ்சிருமா?
நோக்கம் அடையுமா? அடையாது. அப்படிதானே? அப்போ அவர் அந்த பொறிச்சு சாப்பிடுங்கிற அந்த நோக்கத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்ன செய்யல? அவர் மபாதியான சில விஷயங்களை அவர் தெரிஞ்சு கொள்ளலைங்க. அப்போ மபாதிங்கிறது ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு செயலிலும் எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். புரியுதுங்களா? இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டுமே மபாதி தான். யூடியூப்பில் நமக்கு சமையலை பற்றி சொல்லித்தராங்க, துணி துவைக்கிறத பற்றி, தோசைக்கல் புதுசாக வாங்கினா எப்படி கழுவணும் அதெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா? அடுப்பு வந்து பளபளன்னு மின்னுறது எப்படி, லைட்டு வந்து வேக மாதிரி இப்படி எல்லாத்தையும் சொல்கிறாங்கல்ல. இது எல்லாமே என்னது தான்? மபாதி தான். இது எல்லாமே என்னது தான்? மபாதி தான். நமக்கு என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, எல்லாருமே சொல்லிடுறாங்க. அந்த மபாதியை வச்சு நம்மளுடைய நோக்கத்தை என்ன செஞ்சிடறோம்? அடைந்து கொள்கின்றோம். புரியுதுங்களா? அப்போ இந்த முகத்திமாவில் மபாதியை பற்றி சொல்லுவாங்க. எதனுடைய மபாதியெல்லாம் சொல்லுவாங்க? நஹூனா என்ன அப்படிங்கிறத அதனுடைய முன் விஷயமான சில தகவல்களை சொல்லுவாங்க. அப்புறம் கலிமாவை பற்றியான சில முன் விஷயமான தகவல்களை சொல்லுவாங்க. அப்புறம் கலாமை பற்றியான முன் விஷயமான சில தகவல்களை சொல்லி அதுக்கடுத்து கிஸ்முல் அவ்வல் என்ன செய்வாங்க? ஆரம்பிப்பாங்க. புரியுதுங்களா? புரிகிறதா? சரி, பாருங்க. முகத்திமத்துன் முன்னுரை. அல் முகத்திமத்து முன்னுரை. துதுகரு கூறப்படும், ஃபீஹா அதிலே கூறப்படும். எதிலே கூறப்படும்? எதிலே கூறப்படும்? முகத்திமா முன்னுரையிலே கூறப்படும். ஏன் இங்கே ஃபீஹான்ட்டு லமீர் வந்திருக்கு? முகத்திமத்துன் அப்படிங்கிற அந்த முன்னுரை அப்படிங்கிற அந்த இஸ்மு எப்படி இருக்குது? முஅன்னஸான இஸ்மா இருக்குது. முஅன்னஸான இஸ்முக்கு வரக்கூடிய லமீர்கள் எப்போவுமே ஹான் தான் வரும், ஹூ ஹி என்று வராது. புரியுதுங்களா? ஃபீஹா அதிலே கூறப்படும். என்ன கூறப்படும்? அல் மபாதி முன்னோட்டமான முன் தகவலான. முன்னோட்டமானன்னு வைக்கிறதுக்கு பதில் என்ன வைங்க? முன் தகவல்கள் கூறப்படும். புரியுதுங்களா? வல் மபாதி இன்னும் முன் தகவல்கள் என்பது உமூருன் சில விஷயங்களாகும். அல்லத்தி எப்படிப்பட்ட விஷயங்கள் என்றால் எஜிபு வாஜிபாகும், திக்ருஹா அதை கூறுவது வாஜிபாகும். திக்ருஹா அதை கூறுவது வாஜிபாகும். இங்கே ஏன் திக்ருஹூன்னு வரல? ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யுது? அல்லத்தி வந்திருக்குமா? புரியுதா? அல்லதி வந்தால் என்ன வரும்? திக்ருஹூன்னு வரும். அல்லத்தின்னு வந்தால் திக்ருஹான்ட்டு என்ன செய்யும்? வரும். புரியுதுங்களா? திக்ருஹா அதை கூறுவது வாஜிபாகும். எப்போ கூறுவது வாஜிபாகும், கடமையாகும் அப்படின்னா கபுல முன்பு, திக்ரல் மகாசிதி நோக்கத்தை கூறுவதற்கு முன்னால் அந்த முன்னோட்டமான சில விஷயங்களை சொல்கின்றோமே, முன்தகவலான சில விஷயங்கள் சொல்கின்றோமே, அது நோக்கத்தை கூறுவதற்கு முன்னால் அதை சொல்வது வாஜிபாகும். ஏன் அப்படின்னா லிதவக்குஃபி மஅரிஃபத்தில் மகாசிதி அலா மஅரிஃபத்திஹா நோக்கத்தை விளங்கக்கூடிய விளக்கத்தின் மீது அடைந்து கொள்வதற்காக, நோக்கத்தை விளக்கக்கூடிய விளங்கத்தின் மீது அடைந்து கொள்வதற்காக அந்த முன்தகவலான சில செய்திகளை நோக்கத்தை சொல்வதற்கு முன்னால் சொல்கிறது வாஜிபு, கட்டாய கடமை என்று என்ன செய்கின்றார்கள்? சொல்கின்றார்கள். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். அல் மபாதி முன் தகவல். மபாதிக்கு என்ன வைங்க? முன் தகவல் அப்படின்னு வைங்க. நம்ம முன்னோட்டமான சில விஷயங்கள் சொன்னோமா இல்லையா? அதுக்கு நம்ம கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறாந்தா முன் தகவல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கொடுங்க. புரியுதுங்களா? அல் முத்தஅல்லகத்து சம்பந்தப்பட்டது, பின் நஹ்வி இலக்கணத்துடன். இலக்கணத்துடன் பிக்கு வந்து உடன் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் என்ன செய்யுது? இருக்குது. புரியுதுங்களா? கொண்டு அப்படின்னு சொல்லலாம். இலக்கணத்தை கொண்டு தொடர்பான முன் தகவலான சில தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். இலக்கணத்துடன் தொடர்பான முன்னோட்டமான முன் தகவல்கள். புரியுதுங்களா? அப்போது இலக்கணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இலக்கணம்னா என்ன, இலக்கணம் ஏன் பயன்படுத்தப்படுது, இலக்கணம் அப்படிங்கிறது எதன் மீது ரன் ஆகிக்கிட்டு இருக்குது, இலக்கணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். புரியுதுங்களா? இலக்கணம்னா என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கணும். இலக்கணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இலக்கணம்ங்கிறது எதன் மேலே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, எதை வச்சு இலக்கணங்கிறத நம்ம உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது என்ன செஞ்சுக்கணும்? தெரிந்து கொள்ளணும். இந்த 3 விஷயங்களை நம்ம என்ன செய்து கொள்வது? தெரிந்து கொள்வது. பாருங்க. அன்னஹு
இலக்கணம் என்பது இல்முன், அது ஒரு கல்வியாகும். பி உசூலின், அடிப்படையான ஒரு கல்வியாகும். கீழே பாருங்க, 2 நம்பர் உசூல் ஐ கவானீன வல் கவாஇதி அப்படின்னு சொன்னால் என்னங்க அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன புத்தகங்களில் சின்ன சின்ன தகவல் தெரிஞ்சுக்கிறீங்களா இல்லைங்களா, அப்படிப்பட்ட சின்ன சின்ன தகவல்களை கொண்ட அடிப்படையான ஒரு கல்வியாகும். யோரஃபு, அறியப்படும், பிஹா, அதை கொண்டு, எதை கொண்டு அறியப்படும், அந்த இல்முல் உசூல், அடிப்படையான கல்வியை கொண்டு அறியப்படும். அஹ்வாலு, நிலைமைகளை, அவாஹிருல் கலிமி சலாசி, 3 கலிமாக்களுடைய இறுதி நிலைமைகளை அறியப்படும். பிஅத்திபாரி இஅராபி வல் பினாஇ, அது மாறுவதை கொண்டும் மாறாததை கொண்டும் 3 கலிமாக்களுடைய இறுதி நிலைமைகளை அறியப்படும். அப்படி அறியப்படக்கூடிய ஒரு அடிப்படையான கல்வி தான் நஹு. இப்போ நஹுனா என்னன்னு சொல்லிட்டாங்க, இப்போ புரியுதுங்களா? நஹுனா என்னங்க, 3 கலிமா இருக்குங்க. அந்த 3 கலிமாக்களுடைய இறுதி ஹரக்கத்து எப்படி மாறுது, எப்படி மாறலை அப்படிங்கிறத நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னது, என்னது? நஹு. மபாதியா நஹு. அசத்து அதாவது அசத்து கணேச கேள்விக்கிட்டால் பதில் சொல்லுங்கண்ணா. அது என்ன அசத்து, ஒரு புள்ளியிலும் ஒன்றுமே ஒருத்தவங்க வாய் திறக்க மாட்டேங்கால என்ன அப்படின்னா, இல்லை அமைதியாக இருப்பாக. இல்லை அசத்து கேள்வினா பாடத்தில் கேள்வி கேட்கல, இன்ஷால்லா செய்யலாமா, இன்ஷால்லா பண்ணலாமா, இன்ஷால்லா பார்த்துக்கலாமான்னு சொன்னாங்களா? புரியல, எல்லோரும் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டீங்கன்னா? ஓ அப்படி என்ன எல்லாம் அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை இல்லை எல்லாம் பேசுவாங்க அப்படின்னா. சரி. யார்? ஓ கணியசத்து புதுசாக வந்திருக்கா? சரி ஹைர். கணியசு காலையில் கேட்டால், நீங்கள் என்ன இதுக்கே இவ்வளோ நேரம் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கள, மற்றதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் விளக்கம் கொடுக்கணும், எப்படி நடத்தணும், இப்படியெல்லாம் நடத்த முடியாது, நான் ஏதோ சும்மா அடி வருவோம் வாசித்து கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா நீங்கள் இவ்வளோ காலம் மூச்சை போட்டு தொலைக்கணும்னா எனக்கு என்ன செய்யாது, முடியாது. ஆனால் லேசான பாடம், நான் ஹதீஸ் பாடம் அந்த மாதிரி ஏதாவது நான் என்ன செய்கிறேன் நடத்திட்டு, நான் அப்படியே ஒரு 10 ஹதீஸ் ஒரு நாளைக்கு வாசித்து கொடுத்துட்டு போயிடுவேன் அப்படின்ட்டா. சரி அது உங்கள் விருப்பசத்து அப்படின்னு நான் என்ன செஞ்சிட்டேன், சொல்லி முடிச்சிட்டேன். சரி ரைட் ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நஹுனா என்ன அப்படின்னா, 3 கலிமாக்களுடைய இறுதி நிலைமைகளை அது மாறுவதை கொண்டும் மாறாததை கொண்டும் என்ன செய்கிறது, தெரிந்து கொள்ளக்கூடியதான். அது எப்படி மாறுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம், எப்படி மாறாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். புரியுதுங்களா? எப்படி மாறுதுங்கிறது என்ன செஞ்சுக்குவோம், தெரிஞ்சுக்கொள்வோம். எப்படி மாறலை அப்படிங்கிறது என்ன செய்வோம், தெரிந்து கொள்வோம். அப்படி தெரியக்கூடிய ஒரு அடிப்படையான கல்விக்கு தான் நஹு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எது நஹு இல்லைன்னு நம்ம விளங்குறோம்? குரானுக்கு விளக்க விரிவுரையாக இருக்கிறது நஹு இல்லை. அது என்னது சொல்லுங்க? தப்சீர். பயப்படாமல் சொல்லுங்க, தப்சீர். அப்படிதானே? அரபு ஒத்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எது இல்லை, நஹு இல்லை. அது என்னது? இஷாவா, மின்ஹாஜுல் அரபியா, இப்போ நிறைய இருக்கா இல்லையா? அது மாதிரி என்னது, வரலாறுகளை படிக்கக்கூடிய பாடம் எது இல்லை, நஹு இல்லைன்னு விளங்குது. அப்போ நஹுங்கிறது எதுதான், இதுதான். என்னது இலக்கணம்ங்கிறதுனுடைய டெஃபினேஷன் என்னது? இலக்கணம் அப்படின்னு சொன்னாலே அது என்னது தான், அந்த படிப்பை கொண்டு எதனுடைய இறுதி நிலைமைகள் மாறுது, மாறலை, எப்படி மாறுச்சு, எப்படி மாறலைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னதுங்க, நஹு அப்படிங்கிறாங்க. நம்ம புரியுதுங்களா? மற்ற கல்விகளுக்கு வெவ்வேறு பேர். குரானுக்கு விளக்கம்னா இருந்தால் அது தப்சீர், ரசூலாவுடைய ஹதீஸ் இருந்தால் அது ஹதீஸு. அப்படி தானே? வேறு வேறு பாடங்கள் இருக்கும்போது அது வேறு வேறு துறைகள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட பாடத்துக்கு வராசத்து, சொத்து சம்மந்தப்பட்ட பாடத்துக்கு என்ன சொல்லுவாங்க, வராசத்து அப்படின்பாங்க. புரியுங்களா? வாரிசு சம்மந்தமான பாடம்னு அர்த்தம். அது மாதிரி என்னது, தொழுகைக்கான வக்து எடுக்கிறது, கிப்லா கண்டுபிடிக்கிறது, இதுக்கு இந்த பாடத்துக்கு அஃப்லாக் அப்படின்பாங்க. இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க, அஃப்லாக். அஃப்லாக் சொன்னால் வானம் சம்மந்தப்பட்ட பூமி சம்மந்தப்பட்ட பாடங்கள்னு அர்த்தம். புரியுதுங்களா?
ஒரு வக்தை எப்படி எடுக்கிறது, ஒரு நேரத்தை எப்படி கணிக்கிறது, எப்படி இந்த டயத்தில் தான் லொஹர் வருங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது, ஒரு திசை தெரியாத இடத்துக்கு போனால் கிபிலா எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது, பள்ளிவாசல் கட்டும்போது கிபிலா கரெக்டாக கிபிலாவை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இது தனி ஒரு பாடம், அது ஒரு தனி ஒரு துறை. புரியுதுங்களா? அது மாதிரி என்னது எப்படி வந்து அறிவுபூர்வமாக பேசுகிறது, ஒரு பொய்யையே எப்படி உண்மையாக சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு பேர் மந்திக்கு. அது என்ன இருக்குது, மந்திக்குன்னு ஒரு துறை இருக்குது. இப்படி நிறைய துறைகள் என்ன செய்யுது அரபியில் இருக்குது. நம்ம அவ்வளோ துறையும் படிக்க முடியுமா? அப்படி படிக்கணும் நீங்கள் ஒரு 9 வருஷம் படிக்கணும். 3 வருஷத்துக்கே இப்படி இருக்குண்ணா இழுக்கு அப்படிங்கிலோ. ஹைர் அல்லாஹ் எல்லாத்தையுமே லேசாக்கிப்பா இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷம் ஆனால் சல்லுன்னு போயிடும் பாருங்களேன். இந்த வருஷம் வேகமாக போயிருங்கிறேன். டக்கு 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 டக்குன்ட்டு நாட்கள் போயிடும். சரி, மணி எத்தனை மாவுதுங்க? சரிம்மா இன்ஷா அல்லாஹ். ஹைர் 3:30க்கு பாங்கு. நான் போய் இனிமேல் சாப்பிட போகிறேன். என்னம்மா நீங்களாம் சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிடல. சோறு பொங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு வச்சுட்டு வந்துட்டீங்க. சரி ஹைர். அப்போது நீங்கள் நாளைக்கு காலையில் வரும்போதுமா நமக்கு ஹதீஸ் பாடம் இல்லை, ஹதீஸ் பாடம் அசத்து எடுப்பாக. நமக்கு துருசுலுகா ஹிதாயத்துன்னஹு இப்னு கசீர், நாளைக்கு துருசு அல்லது இப்னு கசீர் ஏதாவது ஒன்று நடத்துவோம். மதியம் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஹிதாயத்துன்னஹு இந்த 50 நாள். சரிங்களா? இப்போ புரியுதா? இந்த கஸ்ஸஸ் நபி 2ஆம் பாகத்தில் லாஸ்ட்டில் ஒரு 2 பாடம் மட்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? 2 பாடமா 3 பாடம் இருக்காமா? நாக்கத்துல்லாஹி படிச்சிட்டோம்ல. அடுத்த நௌபத்து படிக்கணும், துகையானு சமூது படிக்கணும், அடுத்த அதாபு, அதோடு முடிஞ்சிடும். சரி, அதையும் ஒரு நாள் நடத்தி முடிச்சிடும் இன்ஷா அல்லாஹ்.